வணக்கம் மக்களே, நான் உங்க குக்குல். அதாவது இந்த டாக்ஸிக் லவ் பண்ணாதீங்க, இந்த டிப்ரஷன் லவ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு நெறைய பேர் வந்து படிச்சு படிச்சு சொல்வதற்கான காரணம் என்னன்னா, அதோடைய லெவல் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். சைக்கோத்தனமா யோசிக்க வைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தாங்க இப்போ 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்பாவி உயிர்கள் வந்து பறிபோயிருக்கு. ஸோ 2 உயிர்கள் வந்து பறிபோயிருக்கு. வெவ்வேறு இடத்துல வந்து பறிபோயிருக்கு. ஸோ இதனால தான் இந்த டிப்ரஷன் லவ், எக்ஸ்ட்ரீம் லவ், இந்த டாக்ஸிக் லவ் இதெல்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் கோ ஆன் ஆகுங்க. அதாவது ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற அந்த உறவ விட்டுட்டு நீங்க மூவ் ஆன் ஆகுங்க அப்படின்ட்டு இதனால தான் நிறைய பேர் வந்து படிச்சு படிச்சு சொல்றது. ஏன்னா அது வந்து ஒரு சைக்கோத்தனமாக மாத்திரும். அதாவது அடுத்தவங்களுடைய உயிரை வந்து எடுக்கிற அளவுக்கு அந்த லவ் வந்து உங்களை பைத்தியமா மாத்திரும் அப்படின்னு சொன்னா அது வந்து மிகையாகாது. இப்போ ஒரு சான்று உங்களுக்கு வச்சு பேசுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 சம்பவங்கள் ரீசெண்டா நடந்திருக்கு. ஸோ அதன் மூலமாக ஒரு அவேர்னஸ் பிறக்கும். இந்த மாதிரி யாராச்சும் டிப்ரெஷனா இருந்தீங்கன்னாவோ, டாக்ஸிக்கா இருந்தீங்கன்னாவோ, இல்ல அது போன்ற ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கனாவோ, கண்டிப்பா அதுல இருந்து நீங்க ஒரு விழிப்பு வந்து அதுல இருந்து நீங்க வந்து தப்பிச்சுப்பீங்க. ஸோ ஐ மீன் மூவ் ஆன் ஆகுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 சம்பவங்கள் என்ன நடந்திருக்குன்றது உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதாவது சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவங்க தான் பவ்யா அப்படிங்கிற பெண். ஸோ அவங்க வந்து ஒரு நர்சிங் படிச்சிருக்கக்கூடிய ஒரு பெண். அவங்க சென்னையில இருக்கக்கூடிய வடபழனியில இருக்கக்கூடிய ஒரு தனியார் காலேஜ்ல அவங்க வந்து நர்சிங் படிச்சுட்டு வராங்க. அப்பேற்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கும் அதுக்கப்புறம் இந்த பாரதி பெருமாள் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு. அவரு சென்னையில இருக்கக்கூடிய சாலி கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டுடியோல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கேமரா ஷூட்டிங் ஊழியர் அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவருக்கும் இந்த பவ்யா அப்படின்ற பெண்ணுக்கும் இந்த காதல் என்பது ஏற்படுது. நாளடைவில் அவங்களுக்குள்ள வந்து சின்ன சின்ன விரிசல்கள் ஏற்பட்டு பவ்யா வந்து பாரதி பெருமாள் அப்படின்ற அந்த பையனை விட்டு பிரியிறாங்க. ஸோ அப்படி பிரிஞ்ச பிறகு பாரதி பெருமாள் அவர்கள் வந்து ரொம்ப கவலையா, ரொம்ப டிப்ரெஷனா, நான் சொன்ன பாத்தீங்களா அந்த டாக்ஸிக் மூடுக்கு வந்து போயிட்டாரு. பவ்யா அவர்கள் வந்து ஹரி அப்படின்ற இன்னொரு நபரை வந்து கரம் பிடிக்கிறாங்க. வடபழனியில திருமணம் செய்யறாங்க. அதுக்கப்புறம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பவ்யா அவர்களுடைய சிஸ்டர் வீட்டுக்கு அவங்க அந்த இடத்துக்கு போயிடறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பல நாட்கள் உருண்டு ஓடுது. அதுக்கப்புறம் இந்த பவ்யா அப்படிங்கிற பெண்ணுக்கும் பவ்யா திருமணம் செய்திருக்கக்கூடிய ஹரி அப்படின்ற நபருக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதம், ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுது. ஸோ ரீசெண்டா என்ன நடந்திருக்குன்னா, பவ்யா அவர்கள் வந்து சென்னையில வடபழனியில படிச்சுட்டு வராங்க, நர்சிங் படிச்சுட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இறுதி எக்ஸாம்ஸ், அதாவது லாஸ்ட் எக்ஸாம்ஸ் வந்து வந்திருக்கு, செம்முடைய லாஸ்ட் எக்ஸாம். ஸோ அதை வந்து எழுதுவதற்கு ரீசெண்டா வடபழனிக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க பாரதி பெருமாள் கிட்ட வந்து பேசியிருக்காங்க. திருப்பியும் அவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் என்பது ஏற்படுது. ஸோ அதன் காரணமாக சென்னையில இருக்கக்கூடிய பெரியமேடு அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய குமரப்பா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு லாட்ஜ் எடுத்து ரூம் நம்பர் 109 அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த அறையில போயிட்டு 2 பேரும் வந்து பேசும்போது அவங்களுக்குள்ள என்ன கருத்து வேறுபாடுகள் நடந்ததுன்னு தெரியல. இந்த பாரதி பெருமாள் அப்படிங்கிற அந்த நபர், அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, கையில கத்திய வச்சு இவங்கள பவ்யா அவர்களை வந்து தாக்கி இருக்காங்க. பவ்யா அவர்கள் வந்து அந்த ரூம்லயே இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த மன உளைச்சல் தாங்காம அவரும் அந்த இடத்துலயே தன் உயிரை அவரே மாய்ச்சிக்கிட்டாரு அங்க இருக்கக்கூடிய ஃபேன்ல. ஸோ அதுக்கப்புறம் மறாவது நாள் வேலைக்கிழமை போன வேலைக்கிழமை ஸோ அந்த லாட்ஜோடைய உரிமையாளர்கள் அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் போயிட்டு என்ன மணி 10 ஆகுது இன்னும் அவங்க வெளியே வரல அப்படின்ட்டு போய் கதவை தட்டும் போது கதவு திறக்கவே இல்லை. அந்த கதவுடைய ஓட்டை இருக்கும் பாத்தீங்களா, சாவி எல்லாம் போடுவதற்கு, அந்த ஓட்டையின் வழியாக பார்க்கும்போது பாரதி பெருமாள் அவர்கள் தன் உயிரை அவரே மாய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்த உடனே அந்த லாட்ஜோடைய ஊழியர்கள் வந்து பதறி போயிட்டு போலீஸுக்கு கால் பண்றாங்க. போலீஸ் வந்து அவங்களுடைய உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இது போன்ற ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அவங்களுடைய மொபைல்ஸ் எல்லாத்தையும் ஆய்வுக்கு இப்போ உட்படுத்திக்கிட்டு இருக்காங்க. விசாரணைகள் வந்து போய்கிட்டு இருக்கு. எண்ட் ஆஃப் த டேல என்ன சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்குன்னா, இந்த லவ் டிப்ரெஷன், இந்த டாக்ஸிக், இந்த போன்ற காதல்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து எண்ட் ஆஃப் த டேல வந்து நிக்குது பாத்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டிப்ரெஷன் லவ், டாக்ஸிக் லவ் அடுத்தவங்களுடைய உயிரை எடுத்த பிறகுதான் அது வந்து நிம்மதி அடையுதுன்னா, அது என்ன மாதிரியான ஒரு லவ்ன்ட்டு எனக்கு சொல்ல தெரியலங்க. சைக்கோத்தனமான லவ்வா இருக்கு. அட இந்த உலகத்துல நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஒண்ண விட ஒண்ணு பெஸ்ட்டானது இருக்குங்க. இன்னைக்கு நம்மள விட்டு ஒண்ணு போச்சுன்னா, இன்னொன்னு பெஸ்ட்டானது வந்து கிடைக்கும். அதற்கு வெயிட் பண்ணக்கூடிய அந்த மனப்பக்குவம் தான் நமக்குள்ள வேணும். ஸோ அதனால தான் சொல்றேன். எல்லாத்தையும் மூவ் ஆன் பண்றது ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். ஸோ அவ்வளோ ரொம்ப கஷ்டமா இருக்கா? உட்கார்ந்து 1 நாள் ஃபுல்லா அழலாமா? 2 நாள் அழலாமா? 3 நாள் அழலாமா? 4வது நாள் கெத்தா எழுந்துச்சு கிளம்பி வேற வேலைய பார்க்க போயிடணும். ஸோ இன்னொரு சம்பவம் என்ன நடந்திருக்குன்னா, பெங்களூருல பிரேமா அப்படிங்கின்ற ஒரு பெண்ணுங்க, கிரண் அப்படிங்கின்ற ஒரு பையனை வந்து காதலிக்கிறாங்க. ஸோ அப்படி காதலிச்சு அவங்களுடைய காதல் என்பது நல்லா போய்கிட்டு இருக்கு. திடீர்னு இந்த கிரண் அப்படிங்கின்ற அந்த பையன் வந்து இந்த பிரேமா அப்படிங்கின்ற பெண் கிட்ட கேப் விடுறாரு. சரியா பேசுறது கிடையாது. இதுல அந்த பிரேமா அப்படிங்கின்ற அந்த பெண் வந்து செம்ம டிப்ரெஷன் ஆகாங்க. டாக்ஸிக்கான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அந்த பிளான் தான் இப்ப இந்தியா முழுக்க பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களா மாறி இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கிரண் அப்படின்ட்டு அவங்க லவ் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த பையனுக்கு கால் பண்ணி, "நீ வா என்னுடைய வீட்டுக்கு வா. வீட்டுல யாருமே இல்ல. நீ இப்படி வந்தீங்கன்னா இந்த மேற்கத்திய நாடுகள்ல ஒரு ஸ்டைலிஷா ரொமான்டிக் பண்ணி காமிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ரொமான்டிக் உனக்கு ஒரு ரொமான்ஸ் உனக்கு இருக்கு" அப்படின்ட்டு அந்த கிரண் அப்படின்ற அந்த பையனை வந்து கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சேர்ல உட்கார வச்சு அந்த பையனுடைய கை, காலு, கண்ணுல துணி கட்டி அந்த பையன் மேல வந்து மண்ணெண்ணெயை ஊத்திருக்காங்க. அவன் மண்ணெண்ணெய் வாசம் வருது, என்ன மண்ணெண்ணெய் ஊத்துற அப்படின்னு சொல்லும்போது தீப்பொத்தி போட்டிருக்காங்க. ஸோ அந்த பெண்ணுடைய கண்ணு முன்னாடியே அந்த பெண் காதலிச்சிருக்கக்கூடிய இந்த காதலன், நான் ஆண் நண்பன் அப்படியே உடல் கருகி
எரிஞ்சு அப்படியே செத்து போறான். அந்த சமயத்துல அவன் கத்தி இருக்கக்கூடிய அந்த கூப்பாடுகள் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. போலீஸ் வந்த பிறகு இது வந்து ஒண்ணும் நடக்கலையே, அவர் சூசைட் பண்ணிக்கினாரு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து முழுப்ப பார்த்திருக்காங்க. பட் போலீஸ் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்ச பிறகுதான் தெரியுது இவங்க இந்த மாதிரி எல்லாம் ட்ராப் பண்ணி கிரணை வந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இதற்கு காரணங்கள் வந்து அவன் என்கிட்ட சரியா பேசுறது கிடையாது, கேப் விட்டுட்டான், சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது அப்படின்ற இந்த பதில் வரும்போது இந்த இடத்துல வந்து என்னன்ட்டு சொல்றதுங்க. ஸோ என்னங்க உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்க. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பேசுறாங்க. அப்புறம் எப்படிங்க அந்த உயிரை எடுக்க மனசுக்கு எப்படி வருது? இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை. ஸோ இதற்கு வந்து பேசாம விட்டு போகக்கூடிய மனநிலையே நல்ல மனநிலை தானே. அதாவது ஒரு லவ் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையால பிரியுது. அப்படி பிரிஞ்ச அந்த லவ்வ ஸோ நீ நல்லா இரு அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து விட்டு போவாங்க இல்லையா? அவங்களே மேலன்னு தோணுதுங்க. இது போன்ற செயல்களை செய்யக்கூடிய இந்த நபர்களுக்கு மத்தியில எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். ஒரு அப்பாவி உயிர் சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா அப்பா எல்லாம் எப்படி பார்த்து பார்த்து வளர்த்திருப்பாங்க. இது போன்ற அறியாமையெல்லாம் எப்பதான் மறைய போகுது அப்படின்னு தெரியலங்க. இன்னமும் நிறைய பேர் வந்து இந்த டிப்ரஸ், இந்த டாக்ஸிக், இந்த மாதிரி வன்மமா இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டு வெளியே வாங்க. ஸோ என்ன ஒரு டிப்ரெஷனா இருந்தாலும் நாளடைவுல அது வந்து சரியாகிடும். அதே பீக்ல அதே சமயத்துல ஏதாச்சும் ஒண்ணு 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 எக்ஸ்ட்ரீம் போயிட்டே இருந்தா கண்டிப்பா அதோட விளைவு என்பது ரொம்ப மோசமாக அமையும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. நான் திருப்பியும் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், இந்த உலகத்துல ஒன்னை விட ஒண்ணு பெஸ்டா இருக்கு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தேன்னு வைங்களேன், அடைச்ச இதுக்காடா நம்ம இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம், அடைச்ச இந்த இதுக்காடா நம்ம இப்படி ஃபீல் பண்ணோம் அப்படின்ட்டு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நீங்க வந்து அப்படி ஒரு மனப்பாங்குக்கு வந்து தள்ளப்படுவீங்க. அவ்வளவு பெஸ்டான விஷயங்கள் வந்து ஃபியூச்சர்ல வந்து கிடைக்கும். அதனால தயவு செஞ்சு இப்போ இன்ஸ்டன்டா இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. தேவையில்லாத இது போன்ற பிரச்சனைகள்ல வந்து மாட்டாதீங்க, பண்ணாதீங்க அப்படிதான் தான் நான் சொல்லுவேன். இப்போ யாருடைய ஃபியூச்சரா இருந்தாலும் இந்த இடத்துல அது போன்ற செயல்கள் பண்ண பிறகு வேஸ்ட் தானே. ₹1 பிரயோஜனம் இருக்கா? அம்மா அப்பாவுக்கு யூஸ் கிடையாது, நாட்டுல கெட்ட பேர், எல்லா இடத்துலயும் பேர் நாரி எதனா ஒண்ணு பிரயோஜனமா இருக்கா? ஸோ அதனால இந்த டாக்ஸிக், இந்த டிப்ரெஷனு இதுல இருந்து வெளியே வரக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குங்க. ஸோ அதை பண்ணாலே போதும். அது வந்து மெடிடேஷனா இருக்கட்டும், சாங்ஸ் கேட்கறதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும். ஸோ அப்படியே நாள் போக்குல அது வந்து மறைஞ்சிடும். அது வந்து அதோட நின்றும். இனிமேங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.